ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துலேயேவும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கப்பு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சில்லு, முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாமே சேர்த்து நல்லா இதோடய வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம காயை வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு முழு காயை அப்படியே நடுவில் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு நல்லா சிம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு வதக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மட்டன் பொடி சேர்த்துக்கிறோம். மட்டன் பொடி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவு வந்துட்டு வீட்டு மசாலா பொடி இருக்குல்ல, அந்த வீட்டு மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த மிக்சிலே தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த டயத்தில் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி குழம்பு வந்துட்டு கூட்டி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். திருப்பி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். லைட்டாக திறந்த மணிக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லை, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. மட்டன் குழம்பு மாதிரியேவும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.